ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ வீக்லி ரீக்கேப் பார்த்துடலாங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த NXTயோட நோ பெர்சிலேருந்து இப்போ அப்கமிங் நடக்க போகிற AEWயோட ஆனிவர்சரி பேப்பரிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக TNA நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்படி சில கொஞ்சம் ஷேடோ ஸ்பீட் ஆஃப் வரும். சரி ரைட் ஓகே நம்ம டேமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ கொஞ்சமாக ஹைப் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக வரும். சரி ரைட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கிக் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா NXTயோட நோ மெர்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டபிள்யூ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா NXTயோட நோ மெர்சி பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஹிட் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் டீகோட் பண்ண முடியலனாலும் மேலோட்டமாக எனக்கு ஒரு சில மேட்சஸ் மட்டும் ரெஃபர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாமா ஃபெமே வர்சஸ் ரிக்கி சைன்ஸ்க்கான NXT சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இது வந்து மெயின் ஈவெண்ட்டில் நடந்திருக்கு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ NXTயை சேர்ந்து நம்மளுடைய ஒபாமா ஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாமினண்ட்டான சாம்பியனாக இருந்தாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக்கி சைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருக்காங்க. ரிக்கி சைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ NXT சாம்பியனாக இப்போ கரண்டாக இருக்காரு. நம்ம ஒபாமா ஃபெமே என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் சாம்பியனாக WWE நல்லா புஷ் பண்ணியிருந்தாலும் இப்போ கண்ட இது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு எனக்கெல்லாம். இப்போ வரைக்கும் ரிக்கி சைன்ஸ்லாம் சாம்பியன் ஆகிறாங்கன்றது. அதர்வைஸ் ரிக்கி சைன்ஸ் இப்போ வரைக்கும் கண்ட சாம்பியன் ஆகிட்டாரு. சாம்பியன் ஆனது மட்டும் இல்லாமல் இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. சாம்ப் ரிக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டு ஸோ நம்மளுடைய ரிக்கி சைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌட் பண்ணுறாரு. இந்த இடத்துல கோடி கூடவே நம்மளுடைய ஏதன் பேஜ் வர்சஸ் நம்மளுடைய டேவியன் ஹைட்ஸுக்கான NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இதில் ஏதன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா AAAயோடைய லாட்டின் அமெரிக்கன் சாம்பியனான எல்டெல்யூ வார்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருப்பாரு. வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஃபேஸ் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லீடாக இருக்க போது. ஏன்னா இது அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கொலாபரேட் பண்ணி ஸோ TNA வர்சஸ் WWEன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறாங்கன்றதுல AAAவையும் கொண்டு வருவாங்களான்றது தெரில. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NXT வர்சஸ் TNAன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி பேப்பர் வரப்போகுது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் சொல்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம NXT ரிலேட்டட் பார்த்தலாம். அண்ட் ஆல்சோ ஜிவானி ஈவன்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஜோசி பிரிக்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன்ஸ் வின் பண்ணியிருப்பாரு. ஈவன்ஸ் ஆல்ரெடி ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ பேக் டு பேக் நைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கூடவே WWE விமன் ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பும் டிஃபன் ஆயிருக்கு. ஸோ சால்ட்ருக்கு அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஜெய்டா பாக் கூட பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணுறாங்க. ஜெய்டா பாக் அவருடைய பிக் ஃபேன். ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து பார்த்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவு இம்ப்ரெசிவாக இல்லை இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ரீட்டைன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய லாஸ்ட் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்டா பார்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி போயிடுது. ஸோ அதன் வைஸ் வந்து நம்மளுடைய சோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவான்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஸோ ஒரு மேட்ச் நடக்குதுங்க. ஸோ வெப்பனைஸ்டு ஸ்டீல் கேஜ் மேட்சஸ் ஜானி கிரேஸ் வர்சஸ் நம்மளுடைய பிளாக் மோனிக்கான மேட்ச். ஸோ மேட்ச் வாஸ் ஆசம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. சீரியஸாக சொன்னால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் பயங்கர இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் கோராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. பட் ப்ளீட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு மொமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்க மாட்டாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் கோராக பண்ணியிருந்தாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்து இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிக்க விட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ளீட் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராகவே இருந்திருக்கும். பட் இதெல்லாம் மெயின் ஹைலைட்டாக நான் பார்த்தேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய NXTயோட ஜென்ரல் மேனேஜரான ஆவா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வேஷன்ற பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ October 8 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஷோ நடத்த போகிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்வேஷன் வரும்போது ஸோ மெயினாக அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ டீம் NXT வர்சஸ் டீம் TNA தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் மென்ஸ் சர்வைவர் சீரிஸ் மேட்ச் நடக்க போது டீம் NXT வர்சஸ் நம்மளுடைய டீம் TNA வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. அதே மாதிரி விமன் சர்வைவர் சீரிஸ் மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீம் NXT வர்சஸ் டீம் TNA வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. கூடவே டைட்டில் ஃபார் டைட்டில் வின்னர் டேக்ஸ் ஆல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. ஸோ NXT டேக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற நம்மளுடைய டார்க் ஸ்டேட் வர்சஸ் நம்மளுடைய TNA வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற நம்மளுடைய ஹார்டி பாய்ஸ்க்கான மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து ஒபா ஃபெமே வர்சஸ் நம்மளுடைய TNA வேர்ல்ட் டேக் சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ்க்கான மேட்சும் நடக்குது. இந்த மேட்ச்சில் ரிங் சைடில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடாது. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு வின்னர் தெரிஞ்சிச்சு ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது அப்கமிங் பேப்பரிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சர்வே சீரிஸ் மாதிரி தான் கொண்டு போகணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நடத்துவாங்களான்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இந்த NXTயோட நோ மெர்சியில் ஒரு பெரிய பாட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராட்காஸ்ட் டீமை அனௌன்ஸ் பண்ணுறேன்ற பேரில் அவங்க ஃபியூச்சர் பண்ணும்போது ஸோ சமந்தா இருவனே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஃபியூச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல சமந்தா இருவனோட பிக் மட்டும் தான் வந்திருக்கும். மற்றபடி அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கெல்லி கின்கைன் அவங்களுடைய ஃபோட்டோ போடுறதுக்கு பதிலாக நம்மளோட சமந்தா இருவனோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது பெரிய பாஜாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிடர் பண்ணப்படுது. இதை முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம AEWயோட டைனமைட் ரிலேட்டட் போயிடலாம். ஸோ AEW டைனமைட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர் ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட போகிறாங்க. ஸோ அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைனமைட் ஸ்பெஷல் ஷோவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
அதர்வைஸ் அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றது சொல்லியிருக்காங்க. நான் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. இந்த விட 2.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக கொலிஷன் இப்போ ரீசெண்டாக ஸ்டீம் ஆயிடுச்சுல, ஸோ கொலிஷனில் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டே நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விமன்ஸ் டிவிஷனில் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. ஸோ பிளட் அண்ட் கட்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விமன்ஸ் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஜேமி ஹார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலியா ஹார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு அப்புறமா நம்மளுடைய ட்ரையாங்கிள் மேட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வராங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குயின் அமெண்டினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஏடபிள்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் பிளட் அண்ட் கட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறேன், முடிஞ்ச அளவு அக்செப்ட் பண்ணுங்க தைரியம் இருந்தான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. சேலஞ்ச் இன்னும் அக்செப்ட் பண்ணப்படலாம். பட் இந்த மேட்சோட சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வேலிடிட்டியாக இருக்குது. ஸோ இது நடந்தால் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ நடக்குமான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது போக அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா டைனமைட்டோட 6 இயர் ஆனிவர்சரி எபிசோடுக்கான மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிபிள் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்டியோட சாம்பியன்ஷிப்பும் டிஃபன் ஆகுது. ஸோ நம்மளுடைய ஃப்ரெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் நம்மளுடைய ஆரஞ்ச் கேஸ்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ண போகிறாரு. கூடவே நம்மளுடைய கெமி ஒமேகா ரிட்டர்ன் ஆகிறாருங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிவிக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு கெனி ஒமேகா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஏடபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஆப்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா யங் பக்ஸும் அண்ட் ஆல்சோ ஜோஸ் அலெக்சாண்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிற ஆடம் பேஜ், சமஜோ, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பவர் ஹவுஸ் ஹர்ப் வர்சஸ் நம்மளுடைய டெட் ரைடர்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. டெட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல ஜான் மாக்ஸ்லி, அது மட்டும் இல்லாமல் டேனியல் கார்சியா கூட வந்து பார்த்தீங்கன்னா கேரியோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஆல்சோ நம்மளுடைய டோனி ஸ்டோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேச போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஹாலிவுட்டுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜுராசிக் எக்ஸ்பிரஸ் வர போகிறாங்க. அண்ட் ஆல்சோ டார்பி ஆலனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ரீகேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணோம். ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.